கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தது ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வருஷம் 40 நாள் உபவாச நாட்களிலே அதிகால வேளையிலே முதலாவது சிலுவை தியானம், அப்புறம் அதிகால வேளையிலே 40 நாளும் லெந்து காலத்துக்கு உள்ள பிரசங்கம், இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக லெந்து காலத்துக்குள்ள பிரசங்கம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், எப்படி உபவாசம் இருக்க வேண்டும், அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னையிலிருந்து 40 நாள் உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை இரவும் பகலுமா கேளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், நிறைய காரியங்கள், இது எல்லாவற்றுக்குமே ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். மார்க்கு 1 அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களிலே உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். மார்க்கு 1 அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள். உடனே ஆவியானவர். ஒருவேளை நான் இன்னைக்கு தான் செய்தி கேட்கிறேன் அப்படின்னா உடனே ஆவியானவர். அப்ப இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். ஐயா, அப்ப நாங்க வனாந்திரத்துக்கு போகணுமா? அப்படி கிடையாது. நிறையருடைய வாழ்க்கை வனாந்திரமா தான் இருக்கு. முதல்ல வனாந்திரம்னா என்னன்னு தெரியணும். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. கேட்டால் கணவர் சரியில்லை, கேட்டால் பிள்ளை சரியில்லை, கேட்டால் எனக்கு குடும்பத்தில் நிறைய கடன் இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்காங்க, வீடு கட்டுறதுல பிரச்சனை இருக்காங்க, வியாபாரத்தில் பிரச்சனை இருக்காங்க, குடும்பத்தில் பல விதமான காரியத்தில் பிரச்சனை 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 பிரச்சனை. அது ஒரு வனாந்திரமான வாழ்க்கை தானே. எனக்கு ஒரு 68 வயசு ஒரு வயசான ஒரு தாயார், அவங்க வீடு கட்டின வீடு மட்டும் 1 கோடி ரூபாயாம். ஒரே பையன், மருமக, 2 பேரன் இருக்கான். ஒரு வீட்டில் மொத்தம் 5 பேர். இவங்களுக்கு சொல்லி ஒரு தனி ரூமு, அதில் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்கு. ஆனால் பையனும் பேசலை, மருமகளும் பேசலை, 2 பேரனும் பேசலை. அந்த அம்மா என்கிட்ட சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு இந்த வீட்டில் ஒரு நரகம் மாதிரியே இருக்கு அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டா, பையனும் பேசலை, பேரனும் பேசலை, மருமகளும் பேசலை. நான் ஏதோ அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு தனி தீவுல வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. லாஸ்ட் வேற ஒரு வீட்டில் போய் வாடகை போய் தனியா போய் எடுத்து இப்போ நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறையருடைய வாழ்க்கையிலே சொந்த பந்தம்லாம் இருக்கு, நல்ல சகல செழிப்புலாம் இருக்கு, நல்ல பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வனாந்திர வாழ்க்கை. வனாந்திரம் அப்படின்னாலே எல்லாம் இருக்கு, வீட்டில் கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் செழிப்பா இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. சில வீட்டில் சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், மாத்திரை ஒவ்வொரு மாதமும் ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டே இருக்கும். டாக்டர் சொல்லிடுவார், இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே வந்துடும். லாஸ்ட் அவங்க சொன்ன கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே பிபி கூடி குறையும், சுகர் கூடி குறையும், ஹார்ட் பீட் எல்லாமே மாறி 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 மாறி. எனக்கு காலையில் ஜபகரி வந்துச்சு, கிட்னி பிரச்சனை அப்படின்னாங்க. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வரும்போது பார்த்தா ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே எத்தனையோ நிம்மதி இல்லாத சில பகுதிகள். நிறைய குடும்பத்துல வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தாரு, அது ஏன் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறல? நான் தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டேனே, என் வாழ்க்கையில இன்னும் ஏன் நிறைவேறல? நான் கர்த்தருக்கு உண்மையா தானே இருக்கேன், ஏன் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறல? நான் எத்தனையோ வருஷமா நான் தேவனுக்கு பிரியமானபடி தானே வாழ்றேன், இன்னும் என் வாழ்க்கையிலேயே நிறைவேறல? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு? நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? என்னை ஏன் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க? எனக்கு எல்லாம் இருந்தும் கூட நான் ஏன் ஒரு தனிமையான ஒரு ஃபீல் பண்றேன்? எத்தனை குடும்பங்கள் இணைந்திருக்கிறீங்களோ அத்தனை குடும்பத்துக்கும் செய்தி வந்து கொண்டிருக்கு.
உடனே ஆவியானவர் அவரை, இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். ஏவினார் அப்படின்னா உடனே ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். உடனே இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து, அந்த வனாந்தரமான இடத்திலே என்ன இருக்கு அப்படின்னா சாத்தானால் சோதிக்கப்பட்டு. அப்போ வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா சாத்தானால் சோதிக்கப்பட்டு. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அங்கே அங்கே அப்படின்னா எந்த இடத்துல வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் வாழ்றானோ அவங்களோட வாழ்க்கையில என்ன இருக்கும் அப்படின்னா சாத்தானால் சோதிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும். ரெண்டாவது, காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு வனாந்தரமான இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அங்க எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம இந்த கடைசி காலத்துல இப்போ நம்ம அப் டு டேட் இன்னைக்கு நம்ம வரும்போது நம்ம வீட்டில் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா வீடு வெளிச்சமா இருக்கும். நம்ம இருக்கிற பகுதியில் கொஞ்சம் வீடு அதிகமாக இருந்துச்சுன்னா, பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாரும் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு தனியாக இருந்துச்சு, அவங்க இருக்கிற இடத்துல கரண்டே இல்லை, அவங்க இருக்கிற இடத்துல எல்லாமே தனியாக இருக்கு, யாருமே துணை இல்லை அப்படின்னா அது ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவங்க பார்த்தா அவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு தேவன் தான் துணை, எங்களுக்கு தேவன் தான் துணை, எங்களுக்கு தேவன் தான் துணை. இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டு. அப்ப இந்த வருஷம் நம்ம யாரெல்லாம் 40 நாள் உபவாசத்தோடு இருக்க போறோமோ நம்ம எச்சரிப்பா தான் இருக்கணும். 40 நாள் ஐயா உபவாசத்துல இருக்க போறேன், சரி கொஞ்சம் அதிகமா பேசக்கூடாது, நம்ம கண்ணு தேவையில்லாத பார்க்கக்கூடாது, நம்ம சிந்தனை எங்கேயும் சிதறக்கூடாது, நம்ம இருதயம் கர்த்தரை விட்டு வழி விலகக்கூடாது, நம்மளுடைய நடைகளை நம்ம காத்துக்கொள்ளணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், பரிசுத்தமா வாழ அர்ப்பணிக்கணும், உண்மையா வாழ அர்ப்பணிக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. பரலோகத்துக்கு போற வரையும் இதுதான் வேலை. உபவாச நாட்கள்ல இன்னும் அதிகமாக தேவனோடு நெருங்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கனி உள்ள பிள்ளைகளா இருந்தால் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கி, ஏன் சாத்தான் வாரான், ஏன் காட்டு மிருகம் வருது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில சில பகுதியில கர்த்தரை விட்டு வழி விலகியிருப்பாங்க, தெரியாது. இந்த உபவாச நாட்களிலே 40 நாளும் இணைந்திருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு, சாத்தானால் சோதிக்கப்பட்டுனாலே முடிஞ்சிட்டு. அப்ப 40 நாள் உபவாசம் இருக்கும்போது நம்ம ஒரு யுத்த காலத்துல தான் நிற்போம். அந்த யுத்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சிந்தனையில என்ன வருது அதை நீங்க நோட் பண்ணி பார்க்கணும். நம்ம கண்ணு எதை பார்க்கு அதை நோட் பண்ணி பார்க்கணும். நம்ம இதயத்தினுடைய நினைவு எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கு அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தர் பிரியமில்லாத இடத்துக்கு எங்கேயாவது போறோமா அதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நிறைய இடத்துல தந்திரம் இருக்கு. நிறைய இடத்துல இப்ப தந்திரம் தான் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள என்னப்பா இருக்கு அப்படின்னா தந்திரம். தந்திரம் இருக்கும்போது ஒரு நாளும் ஆவியில வளர முடியாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரெல்லாம் வளரன்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ, முதல்ல நம்ம என்னதமா செக் பண்ணி பார்க்கணும். இந்த தந்திரங்க ஒரு வேர்டு உள்ள வருதா? தந்திரம் இருக்கிற இடத்துல சத்துரு ஈஸியா வந்துருவான். இன்னைக்கு நிறைய குடும்பம் எதுல கஷ்டப்படுது அப்படின்னா காட்டு மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கு. நேபுகாத் நேச்சருக்கு ஒரு பெருமை வந்துட்டு, அவர் ஒரு ராஜா. பெருமை வந்த உடனே
காட்டு மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையா மாறிட்டு. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெருமை இருக்குமானால் அங்க காட்டு மிருகங்களோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வந்துடும். 40 நாள் உபவாசம் இருக்கும்போது நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, சாத்தானால் சோதிக்கப்பட்டு சாத்தான் எந்த மெத்தட்ல உள்ள வாரான், ஒரு குடும்பத்தை எப்படி தாக்குறான். யோபனுடைய வாழ்க்கையில வேலி அடைச்சு வச்சிருந்தாரு. தேவன்கிட்ட கேட்கான், நீர் எல்லா பகுதியிலும் வேலி அடைச்சு வச்சிருக்கிற, எப்படியாவது நான் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப நம்ம குடும்பங்கள் உபவாச நாட்களிலே வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, பிள்ளைகள், பேரம்பேத்தி, குடும்பம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைங்கப்பா, எங்க வீட்டுக்கு நீங்க மட்டும்தான் பாதுகாப்பு, நாங்க கர்த்தரை விட்டு வழி விலகக்கூடாது, எங்க வாழ்க்கையில சாத்தான் வரக்கூடாதுப்பா, எங்களுக்கு வேலி அடைங்க, எங்களுக்கு வேலி அடைங்க, எங்களுக்கு வேலி அடைன்னு சொல்லி கேட்கணும். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டது. அப்போ வனாந்தரத்திலே 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். காட்டு மிருகங்களிலே அங்கு சஞ்சரித்து கொண்டிருந்தார், காட்டு மிருகங்களின் நடுவில். இப்ப இந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, 24 மணி நேரம் ஏனோக்கை போல நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில உலகத்துள்ள காரியம் இருக்கா? உலகத்துள்ள காரியம் இருக்கும்போது அது ஒரு வனாந்தர வாழ்க்கையா இருக்கும். பலவிதமான பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் சில ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சோதனையில போயிட்டு இருக்கும். பழைய ஏற்பாட்டில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். தேவனோடு சஞ்சரிக்கும் போது அது ஒரு ஆசீர்வாதம். அங்க சாத்தான் உள்ள என்டர் ஆக முடியாது. அப்ப 40 நாள் உபவாச நாட்களிலே நம்ம யார யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஏனோக்கை யோசித்து பார்க்கணும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஏனோக்குக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து அப்படியே காணாம போயிட்டார். அந்த அளவுக்கு தேவனோடே சஞ்சரிச்சிருக்காரு. அப்ப அந்த உபவாச நாட்களிலே நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். நமக்கு பல சூழலிலே உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது தடுமாறிடுவோம். நமக்கு தேவ தூதர்கள் உண்டு. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, பணிவிடை ஆவிகள். அப்போ தேவ தூதர்கள் நமக்கு ஊழியம் செய்வாங்க. நமக்கு தேவ தூதர் ஊழியம் செய்வாங்க. நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனோட சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப 40 நாள் உபவாச நாட்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது சாத்தானால் சோதிக்கப்பட்டு, அது முதல் பாயிண்ட். 2வது, காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார், 2வது பாயிண்ட். 3வது, தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அதுல மேல ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, உடனே ஆவியானவர். அப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து, அப்போ ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, அது 2வது பாயிண்ட். அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. தேவ தூதர்கள் நமக்கு ஊழியம் செய்ய வருவார்கள். நம்ம இருக்கிற பகுதியிலே நீங்க யாரெல்லாம் எந்த இடத்துல எந்த நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கிறீங்களோ, உங்க வீட்டில் ஒரு டைரி வச்சுக்கோங்க. டைரியில் உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்கோ எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு நாள் எழுதுங்க, இன்னைக்கு உங்க கூட ஆவியானவர் என்ன பேசினாரு, எந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினாரு, எதுல மனம் திரும்பணும், எதுல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், எதுல பரிசுத்தமாக்கப்படணும், அது ஆவியான சமூகத்திலே நம்ம அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து கேட்கும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா இன்னைக்கு உள்ள செய்தியில உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அப்ப நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா.
40 நாளும் உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே இருந்து 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு எழுதப்பட்டிருப்பா. தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடங்கி ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதபிள்ளை உண்மையாய் காத்திருக்க கிருபை தாங்க. உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த முதல் நாளிலே அதிகால வேளையிலே சிலுவை தியானத்தை தியானிக்க கிருபை செய்த கிருபைக்காக நன்றி. உபவாச நாட்களிலே நாங்கள் என்ன செய்யணும், எப்படி வாழணும், எல்லாவற்றையும் எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா. எந்த ஒரு குடும்பத்திலையுமே செல்ஃபோனில் அடிமையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். வேதத்தை இரவு மூலமாக தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தனி ஜோம் பண்ண உபவாச நாட்களிலே உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ உபவாச நாட்களே ஆசீர்வதித்தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மைவிடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, இந்த நாள் முழுவதும் எல்லா சூழலுமே கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலையடங்கி ஆசீர்வதிங்க. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேறு நாட்டுக்குள்ளே அப்போ இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. நிறைய குடும்பத்தில் நிந்தைகள், அவமானம், கடன் பிரச்சனை, பல பிரச்சனையில் அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா. நிறைய குடும்பத்தில் கடன் தான் அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. உபவாச நாட்களில் யாரெல்லாம் எந்த காரியத்துக்கு உபவாசத்தோடு இருக்காங்களோ அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு புது பலன் தாங்க ராஜா. நீங்கள் துணையாக இருங்க. தேவ தூதர்கள் ஊழியம் செய்தார்கள் என்று வேதம்படி அப்பா. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ முன்னும் பின்னுமாக தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்துள்ளாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் இருக்கு ராஜா. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தீர்காயுசு தாங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் விசேஷமாக தனிமையில் இருக்கிறாங்களோ தேவனோடு அப்பா தொடர்பு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் தேவையில்லாமல் செல்ஃபோனில் எதுலேயுமே அடிமையாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து பழுகி பெருக எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. உபவாச நாட்களிலே முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாட்களிலே அப்போ ஒரு நிமிஷம் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், புதுப்பிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்போ அந்த 40 நாளுமே உபவாச நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்புறம் ஜனமான ஊழியக்காரன்ப்பா கற்பத்தினிக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்குங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் பிரிந்த குடும்பங்கள் இணைந்திருக்காங்க. அந்த குடும்பங்கள் மறுபடியும் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்கப்பா. எல்லா உபத்திரத்தையும் மாற்றித்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உபவாச நாட்கள்லேயே அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. புது எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்போ யாரெல்லாம் நைட் நேரத்தில் உபவாசம் இருக்காங்களோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அப்போ உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 40 நாளும் உபவாசம் இருக்கணும், ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறீங்களோ தொடர்ந்து இணைந்திருங்கள். அதிகால வேளையிலே சிலுவை தியானம், அதிகாலை ஜெபம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.